வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஒரு சிம்பிளான டிஷ்ஷோட வந்திருக்கேன். நான் இன்றைக்கு செய்ய போகிற வாழைக்காய் பொத்தியில் வர செய்கிறது. இந்த வாழைக்காய் பொத்தியில் வர செய்கிறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஸோ இதில் வந்து 2 சின்ன வாழை பொத்தி இருக்குது, 250 கிராம்ஸ் இருக்குது. இது இப்படி வெட்டி செய்ததுன்னு சொன்னால் ஈஸியாக டக்குன்னு வெட்டிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்த்தா தெரியும், எனக்கு சின்ன கத்தியோட ஹேண்டில் பண்ண சரியான கஷ்டம். ஓகே, இதில் வந்து உப்பு இருக்குது. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். இதுக்கு வந்து நிறைய உப்பு சேர்த்திங்கன்னு சொன்னால் தான் அந்த கயிறு வந்து இருக்கலாம். தண்ணியும் விட்டு இதில் 2 கப் மாதிரி தண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து நல்லா பிணையுங்கோ. பிணைஞ்சிங்கன்னு சொன்னால் தான் அந்த கயிறெல்லாம் போகும். இப்போ இதை நான் நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் இதை வந்து விட போகிறேன். இதில் வந்து ஸ்ட்ரெயினர் இருக்குது. ஸ்ட்ரெயினர் வச்சுக்கொண்டு இது 15 நிமிஷமாக வந்து ஊறிக்கொண்டு இருக்குது. இப்போ வந்து இதை இந்த ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு இப்படி பிணைஞ்சு இதை கழுவி எடுப்போம். நல்லா உப்பு தன்மை போக வரையும் இதை கழுவணும். இப்போ நான் அதை நல்லபடியாக கழுவிட்டேன். ஸ்ட்ரெயினரில் போட்டு இதை வந்து நான் இது செய்கிறதுக்கு காரணம் வந்து சும்மா அப்படி கழுவுனீங்கன்னா நிறைய பீசஸ் வந்து வீணாக போயிடும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டேன். இதை நல்லா புளிஞ்சிடுங்க தண்ணி இல்லாமல். இது வந்து சுறா மீன் 150 கிராம் சுறா மீன் இருக்குது. இதை போட்டு இதுக்குள்ளே அவிக்க போகிறேன். இதை அவிக்க நீங்கள் இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதெல்லாம் அவிச்சுட்டு எல்லாம் பிரட்டி எடுக்கலாம் உப்பு சேர்க்கறது. இப்போ இதை விட்டு நான் அவிய வைக்க போகிறேன். 5-6 நிமிஷமாக இது அவிஞ்சோன்றிருக்கு. ஆனால் இது வந்து உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் தண்ணி தான் விட்டேன். நான் இந்த தண்ணி வத்து வரையும் நான் அவிக்கணுமேன்னு சொன்னால் அந்த இருக்கிற சத்து சுறால் இருக்கிற சத்தெல்லாம் அந்த தண்ணிலாம் இருக்குது. ஸோ இது நல்லா வத்தி வரையும் இதை அவிக்க போகிறேன். ஓகே, இது வந்து நல்லா தண்ணி வத்திட்டுது. ஓகே, இந்த மீன் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ வந்து இதை மசிச்சு எடுக்கணும். சுறா மீன் போடுறது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் போடலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். சுறா மீன் போட விருப்பத்தில் அடி இறால் போடலாம், பால் சுறா, திருக்க, மரக்கறியாக செய்கிறண்டாலும் நீங்கள் இதை மச்சம் சேர்க்காம அப்படியே இதே மாதிரி செய்றீங்கன்னு சொன்னால் சேம் ரெசிபி தான். மன்னிக்கவும், நான் இதில் இது மிக்ஸ் பண்ண போயிட்டு நான் இன்க்ரீடியன்ஸ் காட்டைக்கு வந்து கேமரா வந்து ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதுக்கு நான் போட்ட வந்து நான் புளிஞ்சு வச்ச வாழை பொத்தியையும் திருவண்ண தேங்காய் வந்து 50 கிராம் 1/3 கப், மற்றது 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் தேவையான அளவு உப்பும் இந்த அவிச்ச சுறா மீனையும் இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். இதுக்குள்ளே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மன்னிக்கவும், சரியான ஒரு பிக் மிஸ்டேக் அது, நான் இந்த கேமரா ஆன் பண்ணல. இந்த தாச்சியை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சோண்டு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. அவங்களுக்கு குறைய எண்ணெய் விடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இதில் வந்து பாதி வெங்காயம் வந்து சின்ன வட்டி வச்சிருக்கிறேன். பாதி வெங்காயம். இதில் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகாய் வெட்டி இருக்கு. இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரையும் இதை வதங்க விடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேருங்க. இதில் ஒரு 8 சின்ன காஞ்ச சித்த மிளகாய் இருக்குது, சின்ன சித்த மிளகாய், இதையும் போடுங்க. இப்போ இதுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழை பொத்தியை இதுக்குள்ள சேருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஆனால் நான் வந்து 1 டீஸ்பூன் கறி பவுடர் போட போகிறேன், கறித்தூள். ஸோ உங்களுக்கு தேவையாண்டா போடுங்க, விருப்பம் இல்லாட்டிக்கு போடாதீங்க. ஆனால் நான் போட்டு தான் செய்கிறேன். நான் சீக்கிரத்துலேயும் லோ ஹீட்லேயும் வச்சு தான் இதை நான் வறுக்கிறேன்னு சொன்னால் அப்போ தான் வந்து இந்த மீன் எல்லாம் வந்து இந்த இதில் இருக்க எல்லா ஸ்பைசஸும் வந்து ஊறி நல்லபடியாக பர்ஃபெக்டாக வந்து வறந்து வரும். ஸோ இதை நான் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த வரையை வந்து லோக்கு மீடியத்துக்கு முடியல வச்சு சரியாக வந்து 10 நிமிஷம் வந்து இதை வறுத்தனான். இப்போ இது வந்து ரெடி. நல்லா வறுத்துட்டேன். இதுதான் இந்த வரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைக்காய் பொத்தி வரையெல்லாம் செய்து முடிஞ்சுது. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுல்ல? கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண அமைச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் அமுத்துனீங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி.